டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இப்படி எந்த தேர்வுகள் எடுத்தாலும் ஜிஎஸ்ல அவங்க கேட்குற தமிழ் கேள்விகளுக்கு நம்மளால அவ்வளவு சுலபமா விடையளிக்க முடியல. ஏன்னா அதை சார்ந்த தகவல்களை நம்ம படிக்காம விட்டுறோம். இனி வரும் நாட்கள்ல நம்ம அதற்கான தகவல்களை தினசரி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முச்சங்கம் தொடர்பான தகவல்களை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூவேந்தர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அப்படின்றது தெரியும். அதுல குறிப்பிட்டு புகழ்பெற்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியரையே சாரும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல சங்கம் அப்படின்ற சொல்லே இடம்பெறல. நோட் பண்ணி வச்சுங்க, தொல்காப்பியத்துல சங்கம் அப்படின்ற சொல்லே இடம்பெறல. அடுத்ததா சங்கம் அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா மணிமேகலையின் ஆசிரியரான சீத்தலை சாத்தனார் தான் என்ன பண்றாரு, முதல்ல சங்கம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாரு. சங்கம் அப்படின்ற சொல் பற்றிய குறிப்புகள் நமக்கு யாரால கிடைக்கப்படுதுன்னா அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல அவர் இயற்றின தேவாரத்திலிருந்து தான் நமக்கு சங்கம் அப்படின்ற சொல் குறித்த குறிப்புகள் கிடைக்குது. ஓகேங்களா, நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி அப்படின்ற வரியில சங்கம் அப்படின்ற சொல் இடம்பெறுது தேவார பாடல். ஓகேங்களா, அடுத்ததா முதல்ல சங்கம் குறித்த விரிவான தகவல்கள் யாரால கிடைக்கப்படுதுன்னா இறையனார் அகப்பொருள் அப்படின்ற நூலிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இதோட உரையாசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரர். ஓகேங்களா, நக்கீரர் தான் இதோடைய உரையாசிரியர். இதெல்லாம் சங்கம் குறித்த முக்கியமான தகவல்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரப்போற தேர்வுகள்ல நமக்கு ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.